உறவுகளே, இன்றைய பட்டறைத்திடலில் நாம் காணவிருப்பது தமிழ் எண்களின் சிறப்பு. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண் எழுத்து ஆகிய இருவகை கலைகளும் வாழும் மக்களுக்கு கண்கள் என்று கூறுகிறார் நம் வள்ளுவப்பாட்டன். இரண்டுக்குள்ளும் குறிப்பாக எண்ணே சிறப்புடையது என்பதால் முதலாவதாக எண்ணை வைத்தார் வள்ளுவ பெருந்தகை. காரணம், எழுத்துக்களும் கூட எண்களால் ஆனவையே. அதாவது கணினிக்கும் புரியக்கூடியது 0, 1 என்ற எண்மொழிதானே. ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. இனி எண் 9 சிறப்பை காண்போமா? 9 சிறப்பு தெரியுமா? எண்களில் விசேஷமான எண்ணாக கருதப்படுவது 9. அந்த எண்ணில் நீண்ட வாழ்வு எனும் அர்த்தம் பொதிந்திருப்பதாக சொல்கின்றனர். சீனர்களின் சொர்க்க கோபுரம் 9 வளையங்களால் சூழப்பட்டுள்ளது. எகிப்து, ஐரோப்பா, கிரீக் முதலான நாடுகளும் 9 என்ற எண்ணை விசேஷமாக பயன்படுத்தி போற்றுகின்றன. புத்த மதத்தில் மிக முக்கியமான சடங்குகள் யாவும் 9 துறவியர்களை கொண்டே நடைபெறுகிறது. தங்கம், வெள்ளி மற்றும் பிளாட்டினத்தின் சுத்தத்தை 999 என்றே 9ஐ அடிப்படையாக கொண்டே மதிப்பிடுகிறார்கள். பெண்களின் கற்பம் பூரணமாவதும் 9ஆம் மாத நிறைவில்தான். பாரத கண்டத்தில் நம் இந்தியாவில் 9 எனும் எண் இன்னும் பல மகத்துவங்களை கொண்டதாக திகழ்கிறது. 9 என்ற சொல்லுக்கு வடமொழியில் நவம் என்று பெயர். நவ என்ற சொல் புதிய, புதுமை என்ற பொருளிலும் வழங்கப்படுகிறது. ஆகவேதான் நவமணிகள், நவதானியங்கள், நவ திருப்பதிகள், நவகோள்கள், நவரத்தினங்கள் என்று எதை எடுத்தாலும் 9 என்ற எண்ணிக்கையில்தான் குறிப்பிடுகிறார்கள் நம் தேசத்தவர்கள். 9ஐ மேஜிக் நம்பர் என்றும், சீக்ரெட் நம்பர் என்றும், நட்பு எண் என்றும் கூறலாம். காரணம், எண் 9 என்றும் தம்முடன் இணைபவர்களையும் ஒன்றே போல் தனக்கு சமமாகவே பாவிக்கும் தன்மை கொண்டது. தமிழ் உயிரெழுத்துக்களை எடுத்துக்கொண்டால் அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ என்று 9வது இடத்தில் இடம்பெறும் எழுத்து ஐ என்ற எழுத்தாகும். அதே போன்று ஆங்கிலத்தில் ABCDEFGHI என்ற ஆங்கிலத்திலும் 9வதாக இடம்பெறுவது ஐ என்ற எழுத்துதான். ஹிந்தி மொழியை எடுத்துக்கொண்டாலும் அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ரு, ஏ, ஐ என ஹிந்தி மொழியிலும் 9வது எழுத்தாக வருவது ஐ என்ற எழுத்துதான். 3 மொழிகளிலும் 9வதாக இடம்பெறக்கூடிய எழுத்து ஐ என்ற எழுத்து என்பது குறிப்பிடத்தக்கது. நட்பு எண் 9 என்று ஏன் கூறுகிறோம் தெரியுமா? பெருக்கல் வாய்ப்பாட்டை எடுத்துக்கொண்டால் 9வது வாய்ப்பாட்டை கூறி பார்ப்போமே. 1 9 9, 2 9 18, 3 9 27, 4 9 36 இந்த வரிசையில் 18 என்ற பெருக்கு தொகையை எடுத்துக்கொண்டு கூட்டி பார்த்தால் 1 கூட்டல் 8 9. அதே போன்று 3 9 27, 2ஐயும் 7ஐயும் கூட்டினால் 9, 4 9 36, 3ஐயும் 6ஐயும் கூட்டினால் 9, 5 9 45, 4ஐயும் 5ஐயும் கூட்டினால் 9. இவ்வாறு இறுதி வரை பெருக்கும் எண்ணோடு வரும் கூட்டுத்தொகையை கூட்டி பார்க்கும்போது 9 என்று தன்னையே நிலைநிறுத்தும் என்பதே இதன் தனிச்சிறப்பு தன்மையாகும். சரி, இனி பகையெண் எது என்று பார்ப்போமா? பகையெண் எது என்றால் எண் 8. 8வது பெருக்கல் வாய்ப்பாட்டை கூறி பாருங்களேன். 1 8 8, 2 8 16, 1 கூட்டல் 6 7, 3 8 24, 2 கூட்டல் 4 6, 4 8 32, 3 கூட்டல் 2 5 இவ்வாறு தன்னிலிருந்து குறைந்து கொண்டே வருவதை காணலாம். தமிழ் எண்களின் சிறப்பை பற்றி கூறும்போது தமிழ் எண்கள் அனைத்தும் உகரத்தில் தான் முடியும். 1 2 3 4 5 6 7 8 9 10 இதில் 9 என்பதை தொல்பது என்றுதான் குறிப்பிட வேண்டும். காரணம், தொல் என்றால் 1 குறைந்தது என்று பொருள். 10ல் 1 குறைந்தது என்பதால் அது 9 என்றாகியது. 10 20 30 40 80 90 100 என்று 100 வருவதற்கு முன்பதாகவே 90 வருகிறது. இதன் காரணம் 100ல் 10 குறைந்தது என்பதே அதன் பொருள். அதே போன்று 100 200 300 400 500 600 700 800 பின் 900 1000 இதிலும் 1000 என்பதற்கு முன்னதாகவே 900 என்று வந்தது. 1000ல் ஒரு பங்கு குறைந்தது என்பதையே 900 என்பதை குறித்தது. உ என்று முடிந்தால் அது வினையச்சத்தை குறிக்கும். எண்களுக்கு முடிவில்லை என்பதால் நம் தமிழ் எண்கள் அனைத்தும் வினையச்சத்தில் முடிகின்றன. 1000, லட்சம்,
கோடி என்பன போன்றவை ஒரு தற்காலிக நிறைவு பெற்ற எண்களாகவே கருதப்படுகின்றன. தொல்பது என்பதே 9 என்று ஆகியிருக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 என தமிழெண்கள் அனைத்தும் உகரத்தில் முடியும் அதிசயத்திற்கு காரணம், உகரத்தில் முடியும் தமிழ் சொல்லுக்கு வினையச்சம் என்று இலக்கண குறிப்பு கூறுகிறது தமிழ் இலக்கண நூல்கள். எண்களுக்கு முடிவில்லை என்பதை உணர்த்துவதற்காகவே தமிழில் அனைத்து எண்களும் உகரத்தில் முடிகின்றன. தமிழை தவிர வேறு எந்த மொழிகளிலும் எண்கள் வினையச்சத்தில் முடிவதில்லை. இதற்கு தொல்காப்பியர் பல விதிகளை கூறுகிறார். வள்ளலாரும் கூட 9 என்பதே சரியான தமிழ் சொல் என்கிறார். என்ன உறவுகளே, 9 என்பது த மேஜிக் நம்பர், த சீக்ரெட் நம்பர், நட்பு எண் என்று கூறுவதெல்லாம் உண்மைதானே? மீண்டும் இது போன்றதொரு நல்ல தேடலில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மூளைப்பட்டறை முனைவர் இளவரசி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.